இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். ஒன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அடியாள வச்சுக்கிறாங்க. ஏமாப்ல சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்ப? கோவம் வந்தாலும் வராட்டியா? ஓஹோ, இதுல 2 குவாலிட்டி இருக்கா? வராம ஒரு 10-20 வந்தா ஒரு 40-50. அட பாவி, பாதி அசம்பிளிய புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். அந்த டெஸ்ட் எல்லாம் நீ ஜெயிச்சிருவையா. ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? இந்த பை எலெக்ஷன் பிரமசத்து உனக்கு தெரியுமா? இத்தனை வருஷமா அவங்க பாட்ட எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அண்ணன் எம்எல்ஏ பதவிய அவங்க குடும்ப சொத்தாக்கிட்டானுங்க. இந்த வருஷம் அவனே நிப்பான் போல தெரியுது. அவன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னு வையே, அப்புறம் நீதான் எம்எல்ஏ. அம்மணி கிடைக்கிற அப்படி தான் பரமசிவனா இருந்தானே, பார்வதியா இருந்தானே, பாத்திர வேண்டியதா ஒரு கை. இந்த சவுண்ட் அங்க கொடுப்பியா? சரணமையப்பா. இந்த சவுண்டுக்கு விரதம் இருந்து இருமுடியெல்லாம் கட்டணும்பா.